சந்தியா சானிக்கு சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. மணி வந்து வருவாங்களா இல்லையான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல வாசலோட வாசலா அப்பன்னு பார்த்து கதிர் வந்து அந்த ஏதோ ஒரு விஷயத்த வந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க. தனா வந்து ஏதோ ஒரு பொருள் வந்து உடச்சிடுறாங்க. அதை வந்து டக்குன்னு வாங்கிட்டு வந்துடுறாங்க. இந்தாங்க பாட்டி, நான் வாங்கிட்டு வந்துட்டேன். பரவாயில்லையே, என் பேத்தி கண்லேருந்து ஏதாவது ஒரு கண்ணீர் வந்தா நீ வந்து பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்ட போல இருக்கே. நீ வந்து ஜெயிச்சிட்டடா, சூப்பர்ரா, இது மாதிரியெல்லாம் நான் எதிரே பார்க்கல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசுகிறாங்க. சீனுவோட நீ ரொம்ப வந்து ஆர்வமாக இருக்க, தனாவை எப்படி இருந்தாலும் வந்து மனசு மாற்றணும்னு அந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சீனு வந்து பேசுகிறாங்க, என்னெல்லாம் வந்து கதிரோடலாம் கம்பேர் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஆமாண்டா, உனக்கு இவன் எங்கேயோ இருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி சரி, என்ன பண்ண போகிறீங்க? தயவு செஞ்சு இதை நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேங்கிற மட்டும் சொல்லிடாதீங்க. அப்புறம் தனா வந்து வரமாட்டா அப்படின்னு சொல்லும்போது வந்து சரிடா உன் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வந்து தனா வந்து கூப்பிடுறாங்க. வா தனா, நம்ம போகலாம். ஆமாம், எதுவுமே இல்லாமல் நான் மட்டும் வெளியே நின்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க என்னை பற்றி? அதாவது நீ வந்து வரலாம், ஏன்னா உனக்கா இன்னொரு விஷயத்த வந்து ரெடி பண்ணிட்டாங்களா? ஆமாம், நீ ஃபீல் பண்ணுறத பார்த்து யாராவது வந்து ஒருத்தவங்க உன் மேலே அன்பா பாசமாக இருப்பாங்களே, அவங்க வந்து பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? அதனால தான் உனக்கா ஓடி ஓடி போய் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து உன்னோட ஹஸ்பண்டுங்கிற விஷயத்த மட்டும் சொல்லாமல் அப்படியே வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. எனக்காக யார் வந்து ஓடி போய் இது மாதிரிலாம் வாங்கிட்டு வந்தது தெரியலம்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க, சமாளிக்கிறாங்க பாட்டி அந்த இடத்துல. சரி, எதுவாக இருந்தால் என்ன, உன் மேலே அன்பு பாசம் வச்சிருக்கிறவங்க தானே இது மாதிரி செஞ்சுருக்காங்கன்னு சொன்னோன்னே, உடனே வந்து அவன் வாங்கி கொடுத்த பொருளை வந்து அப்படியே தாம்பூல தட்டில் வச்சுட்டு அப்படியே அந்த தாம்பூல தட்டை வந்து தலையில் வச்சுட்டு அப்படியே வந்து மாசா வந்து கூட்டத்தோட கூட்டமாக வந்து வந்து கலந்துக்கிறாங்க. செம்ம மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். கதிரும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கதிர் வந்து ரொம்ப வந்து பெரிய மனசுபடி வந்து எதுவுமே வந்து தெரியக்கூடாதுன்னு நினச்சிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா செஞ்சுட்டு இருக்காங்க. தினம் மனசும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறிக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். கோயிலுக்குள்ளே வந்து அப்படியே வந்து ஊர்வலமாக வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து மாசா வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க. கார்த்தி வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓ! ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து மாத்துறதுக்காக வந்து போராடிட்டு இருக்கீங்களா? தனாவோட மனசு இன்னைக்கு வேணா வந்து கதிர் பக்கம் போகாம இருக்கலாம். ஆனா நாளடைவில வந்து போக ஆரம்பிச்சுரும். இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து மாயா தான். அவள நம்ப சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்காங்க. டேய் என்னடா, என் பேத்திக்காக எதுவும் வாங்கிட்டு வருவியா மாட்டியா? உங்க பேத்திக்கு என்ன வாங்கி தரணுமா? கோயில்ல வந்து இப்ப ஏலம் வந்து வைக்கிறாங்க பாரு. அம்மன் கையில போட்டிருந்த வளையல் வந்து ஏலம் வந்து விடுவாங்க. அத வந்து வாங்கி குடு. என்ன பாட்டி, ரூ. 10 வளையல வந்து ரூ. 200 ரூ. 300 வரைக்கும் போகுது. கடையில கூட வாங்கி குடுத்துறலாம். ஏய், அம்மன் கையில இருந்த வளையல்றா, ரொம்பவே வந்து சூப்பரான விஷயம். இதெல்லாம் யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வந்து கிடைக்காது. அம்மன் மனசு வச்சா மட்டும் தான் இந்த வளையல் உனக்கே வரும். அப்படின்னு சொல்றப்ப, என் பையன்லாம் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்னு சொல்லி மணி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. அப்பன்னு பார்த்து என்னாலலாம் வாங்கி தர முடியாதுன்னு சீனு வந்து கரெக்ட்டா வந்து கட் அண்ட் ரைட்டா வந்து சொல்லிடுறாங்க. கடுப்பாயிட்டாங்க மணி. எல்லாரும் வந்து 100, 200ங்கிற மாரி கேட்டாங்க. ரூ. 1000ங்கிற மாரி கேட்டோனே, யாருப்பா அது ரூ. 1000க்கு கேட்கறது அப்படின்னு பார்த்தா, மணி நீங்க கேட்கலாம் அப்படின்னு சொன்னோனே வந்து வளையல் வந்து குடுக்குறாங்க. காசு உடனே வந்து சீனு பாக்கெட்ல வந்து 2000 பணம் வச்சிருந்தாங்க போல இருக்கு. அத எடுக்குறாங்க. எடுத்து பாக்கி ரூ. 1000 வந்து சீனு பாக்கெட்ல வச்சுட்டு, இந்தாங்க ரூ. 1000 சூப்பர் தானே, சூப்பருங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து, இந்தாடா மாயா கையில வந்து போட்டுவிடு. அப்பா நீங்க தானப்பா வாங்குனீங்க. டேய் நான் வாங்கக்கூடாதுடா. உன் பொண்டாட்டிக்கு நீ தான்டா காசு குடுத்து வாங்கணும். நீ பேசாம இருந்தா, அதனால உனக்கு பதிலா நான் பேசி வாங்கி குடுத்தேன் அவ்வளோதான். சீனு இந்தா கையில வந்து வளையல புடி. மாயாவுக்கு போட்டு விட போறியா? இல்லையா? அப்படின்னு சொன்னோனே வந்து, அப்படியே வந்து அன்பா பாசமா வந்து போட்டு விடுறாங்க. தனா வந்து யோசிக்கிறாங்க, இனிமேட்டு நம்ம இங்க இருந்தா கதிர வந்து வாங்கி தர சொல்லி, அவங்க நம்ம கையில வந்து போட்டு விடுவாங்க. இந்த சிச்சுவேஷனையும் வந்து கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, வேக வேகமா தனா வந்து கோச்சிட்டு போறாங்க. இது எல்லாத்தையும் வந்து கார்த்தி வந்து பார்க்குறாங்க. தனா மனசுல இன்னமும் வந்து கதிருக்கான இடம் வந்து குடுக்கல. அப்படிதான் தெரியுது. ஆனா இந்த மாயா இருக்காளே, அவ ஒவ்வொரு வாட்டி பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. "என்னடா நல்லவனே! நீ எதுவும் உன் பொண்டாட்டிக்கெல்லாம் அத வாங்கி தர மாட்டியா?" அப்படின்னு நம்ம சீனு வந்து கேட்குறாங்க. உடனே அவங்க மட்டும் அமைதியா இருக்காங்க. "எதுக்கு பாட்டி? நான் வாங்கி குடுத்தா அவ வளையல தூக்கி போட்டு உடைச்சிருவா. அதெல்லாம் தேவையா?" "டேய் வாங்கி குடுக்க வேண்டியது உன்னோட கடமைடா. சீனுவ எப்படி மாயா கையில வந்து போட்டு விட வச்சோம், அதே மாரி நான் போட்டு விட வைக்க மாட்டேனா?" "சரி நீ சொல்ற" அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் 500 ரேஞ்சுல வந்து கேட்டுட்டு இருக்காங்க. உடனே வந்து நம்ம கதிர் மாட்டுக்கும் 2000ங்கிற மாரி சொல்லிடுறாங்க. "யாருப்பா அது வள்ளலு?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பார்த்தோன்னா, 2000 பணம் குடுத்து அந்த வளையல வந்து வாங்குறாங்க. "இந்தாங்க பாட்டி, நீங்களே வந்து தனா கையில வந்து போட்டு விடுங்க." "டேய் என்னடா, புருஷன்காரன் போட்டு விட்டா தான் வந்து அது வந்து அதிர்ஷ்டம். நீ சும்மானு இரு. ரூ. 2000க்கு வளையல் வாங்கிட்டு வந்து குடுத்துருக்க. அப்படி இருக்கும்போது போட்டு விடாம இருக்க முடியுமா? தனா இங்க வாம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்னது ரப்பாவே வந்து இவங்களுக்கு மதிப்பு மரியாதை குடுப்பாங்க. நம்மளும் குடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே குடுகுடுன்னு இங்க வந்து வராங்க. "இந்தாம்மா வளையல வந்து போட்டுக்க" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வளையல் வந்து கதிர் வந்து குடுக்கலான்னு வராங்க. "ஏய் கையில போட்டு விட்றா, தனா கைய நீட்டுமா" அப்படின்னு சொன்னோனே வந்து இதெல்லாம் கார்த்தி பார்த்தோன்னே வந்து செமையா வந்து கடுப்பாகுறாங்க. மாயா வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. "டேய் இவ தான்டா உன் பொண்டாட்டி, அத யாராலயும் மாத்த முடியாது. இன்னைக்கு வேணா அவ கோச்சிட்டு போலாம். அதுக்குன்னு உன்னோட உரிமைய யாரும் வந்து விட்டுக் குடுக்க முடியாது. யாரும் எடுத்துக்கவும் முடியாதுங்கிற" மாரி சொல்றாங்க. இத பார்த்தோன்னே வந்து கார்த்திக்கு செம கோவமா இருந்துச்சு.
என் இடத்துல வந்து நீ அவளை வச்சுக்கிட்டு இருக்கியா? நான் சும்மா விடமாட்டேன். நான் தான் வந்து ஜெயிக்க போறேன். மாயா உனக்கு நான் ஆப்பு வைக்காம விடமாட்டேங்கிற மாரி கார்த்தி வந்து கேவலமா நெனச்சிட்டு இருக்காங்க. தனா வந்து கைய வந்து நீட்டுறாங்க. நீட்டுனோனே வந்து ஒவ்வொரு வலையலா வந்து போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ப கதிரு வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். சீனு என்னடா ஒட்டுமொத்த வலையிலும் ஒரே செகண்ட்ல போட்டு விட்டான். பாத்தியா பொண்டாட்டி மேல எவ்வளோ அன்பு பாசம் இருந்திருந்தா ஒவ்வொரு வலையலா வந்து பார்த்து பார்த்து போட்டு விட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி காமெடியா வந்து பேசிட்டு இருக்காங்க. கதிர் வந்து விவரமானவன். சீனு அப்படியா? அப்படின்னு சொல்லி சீனு வந்து கிண்டல் அடிச்சு பேசினோன்னே, சீனு பாட்டுக்கு தனியா வந்து போறாங்க. உடனே வந்து, "ஓ! இப்படியெல்லாம் நடக்குதா? அப்பன்னா நிச்சயம் தனாவோட மனச மாத்தணும்னு தான் எல்லாரும் வந்து போராடிக்கிட்டு இருக்கீங்க. இத நம்ப சும்மா விடக்கூடாதுன்னு" சொல்லிட்டு, வேக வேகமா வந்து அவங்களோட அசிஸ்டண்ட்ட வந்து கூப்பிடுறாங்க. "இதான் கதிரு, இதான் சீனு, இதான் மாயா. 3 பேரையும் வந்து நல்லபடியா பார்த்துக்கங்க" அப்படின்னு சொன்னோனே, "பார்த்துக்கங்கன்னா, சொன்னா உங்களுக்கு புரியாதாடா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "சரிண்ணே, நல்லா புரியுதுண்ணே" அப்படின்னு சொல்லும்போது, சீனு மாட்டுக்கு தனியா வந்து இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அவங்கள வந்து தனியா வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. சீனுவ நல்லா தூங்க வச்சுட்டு, அப்படியே ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. "ஏய் ரொம்ப நேரம் வந்து இவன் இப்படியே உட்காந்துட்டு இருந்தானா, ஏந்திச்சு பெர்ஃபார்ம் பண்ணி டிஷும் டிஷும் பண்ணிருவான்டா. நம்ம தான்டா வந்து கொஞ்சம் உஷாரா இருக்கணும்" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, கருப்பண்ணசாமி வந்து ஊர்வலம் வந்து வரப்போகுது. அந்த ஊர்வலத்தில வந்து எப்படி இருந்தாலும் வந்து கருப்பண்ணசாமி தான் மாசா வந்து தடுக்க போறாங்க போல இருக்கு. அப்படியே மாலையெல்லாம் போட்டுட்டு, அப்படியே மாசா வந்து குடு குடுன்னு ஓடி வந்துகிட்டு இருக்காங்க கருப்பண்ணசாமி. சீனு எங்கங்கிற மாரி கேட்குறாங்க அந்த இடத்துல மணிக்கிட்டயும், நம்ப மனோரமா பாட்டிக்கிட்டயும். மாயா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. "இல்லையேம்மா, கொஞ்ச நேரமா வந்து பார்க்கல. திருவிழா இல்லம்மா, இங்கேயும் அங்கேயும் பார்த்துக்கிட்டு இருப்பான். வெயிட் பண்ணி பார்ப்போங்கிறாங்க." "இல்ல, எனக்கு ஏதோ வந்து சங்கடமா இருக்கே. கடைசியா வந்து சீனுவ நம்ப இங்க தான் பார்த்தோம். நம்பள விட்டுட்டு அவன் எங்கேயுமே போமாட்டான். என் மேல கோவமா இருந்தா கூட, என் மேல அன்பு, பாசம் அவனுக்கு நெறையவே இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து தந்திரமான முறையில வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, சீனு வந்து ஏந்திச்சிடுறாங்க. ஏந்திச்சோனே வந்து எல்லாரையும் வந்து டிஷ்யூம் டிஷ்யூம்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வேற லெவல்ல வந்து சீனு வந்து சண்டை போட்டாருன்னே சொல்லலாம். எக்ஸ்ட்ரானரியா இருந்துச்சு. அப்பன்னு பார்த்து திருப்பி வந்து சீனுவ வந்து தூங்க வச்சுட்டாங்க. தூங்குனோனே வந்து கார்த்திக் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. "அண்ணா ரொம்ப நேரம் எதுவுமே பண்ண முடியலண்ணே. அவன் டக்குனு வந்து ஏந்திச்சிட்டாண்ணே. எல்லாரையும் தூக்கி டிஷ்யூம் டிஷ்யூம்னு அடிச்சுக்கிட்டே இருந்தானே" அப்படின்னு சொல்லும்போது, "இப்ப எப்படி இருக்கான்?" திருப்பியும் அவன் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல மாயா வந்துட்டாங்க. வேற லெவல்ல வந்து கத்துறாங்க. "டேய் அவ்வளோதான்டா சொல்லிட்டேன். அப்புறம் என்ன ஆகும்னே தெரியாது." உடனே கார்த்தி வந்து வந்துடுறாங்க. "மாயா, உன் கண்லேருந்து வரக்கூடிய கண்ணீர பார்த்தா எனக்கு எவ்வளோ தெரியுமா ஆனந்தமா இருக்கு. நீ கத்து மாயா கத்து. என் வாழ்க்கைய வந்து தலைகீழா ஆக்கிட்டல்ல. அதுவும் வீடியோ ஆதாரத்த வச்சு எனக்கு ஆப்பு வச்சுட்டல்ல. நான் உன்ன சும்மா விடமாட்டேன். கார்த்தி தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. அவ்வளோதான். நீ மாட்டும் உன் வாழ்க்கைய வந்து பாரு. நீ தான் மீனாட்சி வந்து கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றேன்னு தானே சொல்லியிருந்த." "ஆமா, அவ தான் என்னோட பொண்டாட்டி. அதுக்குன்னு நான் வந்து நெனச்ச காரியத்தெல்லாம் வந்து செய்யாம இருக்க முடியுமா?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க. "ரொம்பவே தப்பு பண்ணாத. இனிமேட்டு உனக்கு ஆப்பு வைக்க போறாங்கடா" அப்படின்னு சொல்லி யாராவது வாங்க வாங்கங்கிற மாரி கத்துறாங்க நம்ம மாயா. அப்பன்னு பார்த்து, "நீ எவ்வளோ வேணான்னு கத்து. எல்லாருமே வந்து திருவிழால தான் இருக்காங்க. இங்க யாருமே வரப்போறதில்ல. அதனால நீ பேசாம இருந்தா உனக்கு நல்லது" அப்படின்னு சொல்லி, "உங்க 2 பேரையும் வந்து பத்திரமா வந்து நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இக்க வச்சு பேசுறாங்க நம்ப கார்த்தி. யாராவது வரமாட்டீங்களா? வரமாட்டீங்களாங்கிற மாரி மாயா வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. கருப்பண்ணசாமி தான் வந்து மாசா வந்து வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. வெயிட் பண்ணி பார்ப்போம். செம்ம மாசான ஃபைட் சீன் வந்து காத்துக்கிட்டு இருக்கு.